ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ரெஹோபோத் எழுப்புதல் நற்செய்தி நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிற உங்களுக்கு நான் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றாயிருக்கிறீர்களா? இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை என் தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அநேக காரியங்களை குறித்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்கள் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். என் எண்ணங்களை யார் அறிவார்கள்? என்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை, விருப்பங்களை யார் அறிவார்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அல்லது என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய எண்ணங்களை அறியவில்லை, என்னுடைய நினைவுகளை அறியவில்லை, அல்லது நான் வணங்குகிற என்னை படைத்த இறைவனுக்காவது என்னுடைய வாஞ்சைகள், விருப்பங்கள் தெரியுமா என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கூறுகிறார். ஆம், ஆகையினாலே சோர்ந்து போயிருக்கிறீர்களாம், கலங்கி கொண்டிருக்கிறீர்களாம். இந்த நேரத்திலே என் தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார், உங்கள் பட்சத்திலே இருக்கிறார், உங்களோடு கூட தான் அவர் இருக்கிறார். வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலே 29ஆம் அதிகாரம் 11ஆம் வேத வசனத்தை நாம் பார்ப்போமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக என் தேவன் உங்களுடைய நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கூறுகிறார். யாருக்காக இந்த வேத வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், சிறையிருப்பிலே இருக்கிற ஜனக்கூட்டத்தாருக்காக இந்த வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். எனக்கன்பான தெய்வ ஜனமே, இன்றைய நாளிலும் நீங்கள் சிறையிருப்பின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களாம். பலவிதமான கட்டுகளோடு எங்கும் எழும்ப முடியாதபடி மிகவும் ஒரு திக்கற்ற நிலைமையிலே, தனிமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாரும் இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? எப்பக்கம் திரும்பினாலும் எனக்கு எந்தவித முடிவும் இல்லை, எந்தவித வழியும் திறக்கப்படவில்லை என்று சொல்லி வாசல்கள் எல்லாம் அடைப்பட்ட நிலைமையிலே, கைகள் எல்லாம் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, அநேக காரியங்களின் நிமித்தமாக நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி நினைத்து கொண்டு அல்லது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் அல்லவா? என் தேவன் உங்களை பார்த்து கூறுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கூறுகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, யார் அப்படி சொல்லுவார்கள்? யாருமே சொல்ல மாட்டார்கள். உங்களுடைய நிலைமையை, உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து ஒதுங்கி போகக்கூடிய ஒரு சமுதாயத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் கூறுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை மகளே, மகனே என்று சொல்லி நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவர் கூறுகிறார். அவர்கள் தீமைக்கல்லவா, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று சொல்லி. ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, உலகம் பார்க்கும்போது நன்மையை காண்பிப்பது போல இருக்கும், ஆனால் அதில் சமாதானம் இருக்காது. ஆனால் என் தேவன் இன்றைய நாளிலே உங்களை பார்த்துதான் கூறுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு சமாதானமே இல்லையே என்று சொல்லி, எனக்கு நடைபெறுகிற காரியங்கள் எல்லாம் தீமையாகவே இருக்கிறது, தீமையான மனிதர்களாக தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா? என் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாராம். என்ன சமாதானம்? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற சூழ்நிலைகள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற மனிதர்கள்
எல்லாவற்றையும் அந்த முடிவை அதனுடைய காரியத்தை என் தேவன் சமாதானமாக மாற்றி அமைத்து கொடுப்பார். சோர்ந்து போன இருதயத்தோடு இருக்கிறீர்களா? இன்றைய நாளிலே சந்தோஷம் அடையுங்கள். இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். இந்த வார்த்தையை நம்பிக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின் மீது நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை வையுங்கள். என் தேவன் நீங்கள் விசுவாசிக்கிற காரியத்தை அவர் கண்டிப்பாக அவர் முடிப்பார். எப்படி இதை செய்ய முடியும், எப்படி இது வாய்க்கும் என்று சொல்லிதான் நினைக்கிறீர்கள்? வேதத்தில் கூட ஒரு மனிதன் இப்படியாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவைகள் எல்லாம் சமாதானமைவைகளாக என் தேவன் மாற்றி அமைத்து கொடுத்தார். அந்த மனிதனுடைய நினைவுகளை அறிந்த தேவன் அவைகளை மாற்றி அமைத்து கொடுத்த அந்த மனிதனுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். வேத புத்தகத்திலே யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 8-9 வேத வசனங்களை நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாமா? இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இயேசு ஒரு மனிதனை பார்த்து அவர் கூறுகிறார், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி கூறினார். அப்படி என்றால் அந்த மனிதன் எப்படி இருந்திருப்பான்? எழும்ப முடியாதபடி இருந்திருப்பான். படுக்கையோடு படுக்கையாக படுத்து கொண்டிருந்திருப்பான் என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? அப்படி என்றால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையோடு இருந்திருக்கிறார். ஆகையினால்தான் இயேசு இந்த இடத்திலே கூறுகிறார், நீ எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவன் பார்க்கும்போது உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் எழும்ப முடியாதபடி இருக்கிறீர்கள் அல்லவா? படுத்த படுக்கையாய் இருக்கிறீர்கள் அல்லவா? நடக்க முடியாதபடி இருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு என் தேவன், என் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கூறுகிறார், எழுந்திரு என்று சொல்லி கூறுகிறார். எழுந்திருங்கள் தாயாரே, எழும்புங்கள். இன்னும் பார்க்கும்போது மகனே மகளே என்று சொல்லி உங்களை பார்த்து அவர் கூறுகிறார், எழுந்திரு என்று சொல்லி. நான் எப்படி எழும்புவது, என்னால் முடியவிடையே என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? சுகவீனத்தின் நிமித்தமாக, சரீரத்தில் பலவீனத்தின் நிமித்தமாக, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் செத்து போனதின் நிமித்தமாக நான் எப்படி எழும்புவது என்று சொல்லி நினைக்கிறீர்களா? அல்லது வியாபாரத்திலே, தொழிலே நான் நலிவடைந்து காணப்படுகிறேன், நான் எழும்ப முடியாதபடி பலவிதமான கடன் பிரச்சனையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறேன், பலவிதமான கட்டுகளோடு இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைய நாளிலே நீங்கள் எழுந்திருங்கள். இயேசு கிறிஸ்து கூறிவிட்டார். ஆம், அப்படியாக நீங்கள் எழுந்திருக்கும் போது இன்றைக்கே சொஸ்தம், இன்றைக்கே உங்களுக்கு விடுதலை. சொன்ன உடனே பார்க்கும்போது உடனே அந்த மனுஷன் சொஸ்தமானானாம். இப்பொழுதே உங்களுக்கு ஒரு விடுதலையை என் தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த மனிதனை குறித்து நாம் அறிந்தோம் என்றால், இந்த மனிதன் கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் தெரியுமா? 38 வருஷமாய் அவன் படுத்த படுக்கையாய் இருக்கிறானாம். அப்படி என்றால் வெகு காலமாய் அவன் படுத்த படுக்கையாய் இருக்கிறான். இதை அறிந்திருந்திருக்கிறார் என் இயேசு கிறிஸ்து. முந்தின வேத வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிலே தெரியும். 6ஆம் வேத வசனத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இயேசு இவைகளை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி. ஆம், உங்களுடைய படுக்கையின் நிலைமையை, உங்களுடைய எழும்ப முடியாதபடி சூழ்நிலையை, உங்களுடைய வருமானமாகட்டும், உங்களுடைய தொழிலாகட்டும், உங்களுடைய வியாபாரம் ஆகட்டும், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியம் ஆகட்டும், 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, பல வருடமா இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறீர்களா? ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த மனிதனும் 38 வருடமாய் படுத்த படுக்கையாக இருந்தான். இதை அறிந்திருந்தார் என் இயேசு கிறிஸ்து. உங்களையும் அவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்படியாக அந்த படுத்த படுக்கையாய் இருந்த அந்த மனிதன் எங்க இருந்தான் தெரியுமா? பெதஸ்தா என்ற ஒரு குளத்தின் அருகே இருந்தான். அன்றைய நாட்களில் அந்த குளத்திலே பார்க்கும்போது ஒரு தேவதூதன் எப்பொழுதாவது வந்து அந்த குளத்தை கலக்குவானாம். அந்த குளத்தை கலக்கும் போது யார் முந்தி அந்த குளத்தை விழுகிறார்கள்,
செய்கிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் அவர்கள் சுஸ்தமாக்கப்படுவார்களாம். இதனாலே இந்த மனிதன் ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது தேவதூதன் கலக்குவான், நான் முந்தி சொல்லுவேன் என்று சொல்லி அவன் அதற்காக பிரயாசப்பட்டு இருக்கலாம், அதற்காக முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனால் அவனாலோ முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்களும் எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் அல்லவா? உதவிகள் இல்லாதபடி இருக்கிறீர்கள் அல்லவா? அந்த மனிதனும் அப்படியாக தான் இருந்தான். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைய நாளிலும் இவன் எழுந்திருக்க 2 காரியங்களை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். இதை முந்தின 7ஆம் வேத வசனத்திலே பார்க்கும்போது அந்த வியாதியஸ்தனாய் இருக்கிற அந்த மனிதன் அவன் கூறுகிறான், தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி தன் நிலையை குறித்து அவன் இயேசுவினிடத்திலே கூறுகிறானான். உங்களுடைய நிலைமையை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சொல்லி இருக்கிறீர்களா? இதுவரைக்கும் சொல்லவில்லை என்றால் உங்களுடைய சூழ்நிலையை சொல்லுங்கள், உங்களுடைய நிலைமையை சொல்லுங்கள், உங்களுடைய காரியத்தை சொல்லுங்கள். மனிதர்களிடத்தில் சொல்லுகிறீர்களா? சுற்றி இருக்கிற உறவுகளிடத்திலே சொல்லுகிறீர்களா? அல்லது ஊழியர்களிடத்தில் நான் சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி, ஜெபிக்கிறவர்களிடத்தில் நான் சொல்லிவிட்டேன் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? இல்லவே இல்லை. உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை என் தேவன் அவர் கேட்க விரும்புகிறவராயிருக்கிறார். உங்கள் நிலைமையை இயேசுவினிடத்தில் இப்பொழுது சொல்லுங்கள். குளத்தில் கலக்கப்படும் போது என்னை தூக்கிவிட யாருமே இல்லை என்று சொல்லி கூறினார். அதே போலதான் நானும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரும் எனக்கு தூக்கிவிட இல்லை இயேசுவே என்று சொல்லி, அல்லது யாருமற்ற நிலைமையிலே நான் தனிமையோடு இருக்கிறேன், போராடி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் நிலைமையை நீங்கள் சொல்லி பாருங்கள். என் இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். அது மாத்திரம் இல்லாதபடி இரண்டாவது இந்த மனிதன் பார்க்கும்போது, நான் போகிறதற்குள்ளாக வேறொருவன் முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொல்லி கூறுகிறான். அப்படி என்றால் தன்னுடைய பிரயாசத்தையும் தன்னுடைய முயற்சியையும் இயேசுவினிடத்திலே கூறுகிறார். நீங்கள் முயற்சி செய்கிறீர்களா? என்னால் முடியாது, என்னால் இது செய்ய இயலாது, என்னால் இது எல்லாம் முடியாது என்று சொல்லி அப்படியே இருக்கிறீர்களா? நீங்கள் முயற்சி செய்கிறீர்களா? அந்த முயற்சியை இயேசுவினிடத்திலே, உங்களுடைய பிரயாசத்தை, உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய காரியத்தை இப்படி நான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என்னால் முடியவில்லை என்று சொல்லி பாருங்களேன். இந்த வியாதியஸ்தன் படுத்த படுக்கை, அசைய முடியாத நிலைமை, ஆனாலும் இயேசுவினிடத்திலே கூறினார் அல்லவா, என்னுடைய முயற்சி, ஆனாலும் அதை முயற்சி செய்தார் அல்லவா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் அப்படியாக முயற்சி செய்கிறீர்களா? உங்களுடைய சரீரத்திலே வேண்டிய சுகமாகட்டும், உங்களுக்கு வேண்டிய வருமானமாகட்டும், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியமாகட்டும், உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் ஆகட்டும், அது எப்படியாயிருந்தாலும் அதற்காக முயற்சி நீங்கள் செய்கிறீர்களா என்று சொல்லி அதை செய்தீர்கள் என்றால் இயேசுவினிடத்திலே என்னுடைய பிரயாசம், என்னுடைய உழைப்பை, இவைகளையெல்லாம் நான் கொடுக்கிறேன், ஆனாலும் என்னால் எழும்ப முடியவில்லை என்று சொல்லி இயேசுவினிடத்திலே சொல்லி பாருங்கள். இன்றைக்கு அவர் உங்களை சுஸ்தமாக்குகிறார். அந்த 38 வருஷமாயிருந்த மனிதனை சுஸ்தப்படுத்தின தேவன் உங்களை சுஸ்தப்படுத்த மாட்டாராம்? உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க மாட்டாரா? இன்றைக்கு என் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய நிலைமையை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பிரயாசத்தை நீங்கள் சொல்லுங்கள். இயேசுவினிடத்திலே சொல்லி ஜெபிக்கும் போது அன்றைக்கு அந்த மனிதனை உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொன்னது போல இன்றைய நாளிலும் உங்களை எழுந்திருக்க செய்வார். அவர் வல்லமையை கொடுப்பார், அவர் சுகத்தை கொடுப்பார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இன்றைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கூறிய ஆண்டவரே, உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கூறியிருக்கிறீர் அல்லவா. அப்படியாக அநேக காரியங்களை குறித்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏசப்பா, எனக்கு இது நடைபெறாதா என்று சொல்லி இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா, இந்த வியாதியஸ்தன் மூலமாக இவர்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை ஆண்டவரே அப்பா பிரயாசப்படுத்த இயேசுவின் நாமத்தினாலே நீங்க கிருபையை செய்யுங்க இயேசுவே. இவர்கள் இப்பொழுது ஜெபிக்கிறார்கள் இயேசுவே. இப்பொழுதே அன்றைக்கு அந்த மனிதன் சொஸ்தமாக்கப்பட்டு எழும்பி நடந்தது போல இயேசுவின் நாமத்தினாலே யார் எனக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா, நான் முயற்சி செய்கிறேனே, எனக்கு வாய்க்கவில்லையே என்று சொல்லி கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு ஆண்டவரே அப்பா இந்த தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற இவர்களுடைய பிரயாசங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எழும்பட்டும் ஆண்டவரே.
படுத்த நிலைமையில் இருக்கிற எல்லா விதமான வியாபாரங்கள், படுத்த நிலைமையிலே முடங்கி கொண்டிருக்கிற தொழில்கள், படுத்த நிலைமையில் இருக்கிற சரீரம், குடும்பம் கட்டப்பட்ட சூழ்நிலையிலே அப்படியே முடங்கி போயிருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எழும்பட்டும் அப்பா. இப்பொழுதே நீர் உம்முடைய கிரியை வெளிப்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சொஸ்தமாக்கப்பட்டவனாக எழுந்து நடந்தது போல இவர்களை நீர் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறீர், உயர்வடைய செய்கிறீரே. பலருக்கு முன்பாக ஆண்டவரே அப்பா, எல்லா ஜனத்துக்கு முன்பாக இவர்கள் உயர்ந்திருப்பதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த ஜெபத்தை கேட்டு செவி கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இதனாலே கூட கேட்ட வார்த்தையின்படி நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நன்மை, எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம், எதிர்பார்த்திருக்கிற சுகத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிட அவர் நல்லவராய் இருக்கிறார். இதனாலே கூட நாங்கள் ரெகபோத் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு நாளிலும் மதியம் 2 மணி முதல் 3:20 மணி வரை ஜூம் ஆப்பின் மூலமாக நாங்கள் தேசத்திற்காக ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை நீங்களும் ஜெபிக்க விரும்பினால் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த லிங்கை அனுப்பி வைப்போம். எங்களோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.